மீண்டும் ஒரு விளையாடித்தரோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2025 ஆண்டுக்கான ஆசிய கிண்ணத்தில் இந்திய அணி இறுதிப் போட்டியை எட்டி பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷமான விடயமாக மாறியிருக்கிறது. சூப்பர் போர் சுற்றுக்கான முக்கியமான போட்டி இன்றைய தினத்தில் இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான போட்டி துபாயில் ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியை பொறுத்தவரையில் 4 சுற்றி வெற்றி பெற்றிருந்த பங்களாதேஷ் அணி தமது அணியை களத்தடுப்பி தேர்வு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்பத்தோடு படவில் அதிரடி காட்டி 200 ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் அந்த நம்பிக்கையை நிறைவு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக முதல் 6 பந்துகளில் 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2025 ஆண்டுக்கான ஆசிய கிண்ணத்தில் முதல் 6 பந்துகளில் 72 ஓட்டங்களை அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அணியாகும் இன்றைய தினத்தில் பதிவு செய்திருந்தார்கள். ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போட்டியிலே 69 ஓட்டங்களை 6 பந்துகளை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே 6.2 பந்து வீச்சில் 77 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதிரடி காட்டிக் கொண்டிருந்த சுப்மன் கில் 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 இடங்களாக 29 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். 3ஆம் வழக்க வீரராக சூரியகுமார் யாதவ் ஆடுகளம் நுழைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இருந்த வழக்கில் சிவம் துபே வந்திருந்தார். 2 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து மாற்றம் அளித்து ஆட்டம் இழந்ததோடு மறுமுனையில் அபிஷேக் சர்மா அதிரடி காட்டிக் கொண்டிருந்தார். 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக 75 ஓட்டங்களை பெற்றிருந்த வரையில் சூரியகுமார் யாதவ் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் வேளையில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து 75 ஓட்டங்களோடும் ஆடுகளம் விட்டு வெளியேறினார். சூரியகுமார் 5 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்க திலக் வர்மா 5 ஓட்டங்கள் ஆகிய 14.3 பந்து வீச்சில் 129 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிந்த வழக்கில் 6வது விக்கெட்டுக்காக ஒரு சிறந்த இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் 33 பந்துகளுக்கு 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்திய அணி. ஆகவே துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் இறுதி நேரத்தில் ஹார்திக் பாண்டியா 29 ரன்களில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டம் 3 இடங்களாக பொறுப்புடன் 38 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்தோடு இறுதி பந்தில் ஆட்டம் இழந்திருந்தார். அக்ஷர் பட்டேல் ஆட்டம் இழக்காத 10 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 6 விக்கெட்டுகளில் 168 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பந்து வீச்சில் ரிஷாட் ஹுசைன் 2 விக்கெட்டுகள், டன்சின் அசன் மற்றும் முஸ்டபிசர் மற்றும் சாய்புத்தீன் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். ஆகவே 169 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில். ஆகவே பங்களாதேஷ் அணி 19.3 பந்து வீச்சிலே அனைத்து விக்கெட்டுகளும் 127 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சாய்பு அஷன் 51 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்தியாவுக்கு அழுத்தத்தை கொடுத்த ஒரே வீரராக தன்னை இன்றைய தினத்தில் தன்னுடைய திறமையை வழிகாட்டியிருந்தார். ஆகவே இமான் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இந்த 2 வீரர்களும் 2வது விக்கெட்டுக்காக 30 பந்துகளில் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு ஏனைய எந்த வீரர்களும் 10க்கும் அதிகமான ஓட்டங்களை பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிற அபார வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே பந்து வீச்சை பொறுத்தவரையில் குல்தீப் யாதவ் இன்றைய தினத்தில் 4 ஓவர்களில் 18 ஓட்டங்களுக்கு 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். வருண் சக்கரவர்த்தி இன்றைய தினத்தில் சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். இறுதியாக வீசப்பட்ட 3 பந்துகளிலே அதிகப்படியான விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்திய களத்தடுப்பாளர்கள் பிடியெடுப்பை நழுவிட்டதன் காரணமாக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஜஸ்ரீத் பும்ராம் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த அக்ஷர் பட்டேல் மற்றும் திலக் வர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அத்தோடு 5 பிடியெடுப்புகள் இன்றைய போட்டியில் நடுவிடப்பட்டது இந்திய அணியால். ஆகவே இந்த போட்டித் தொடரில் 2025 ஆண்டுக்கான போட்டி ஆசிய போட்டிகளிலே 12 பிடியெடுப்புகள் நடுவிடப்பட்டிருக்கிறது. இதுவே ஒரு தொடரில் அதிகப்படியான பிடியெடுப்புகள் விடப்பட்ட சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. 67.5 என்ற சராசரியில் பிடியெடுப்புகள் விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே எது எப்படியோ இன்றைய தினத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று முதலாவது அணியாக ஆசிய கிண்ணத்தில் 2025 ஆண்டுக்கான போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. புள்ளிப்பட்டியல் 2 போட்டிகளை பங்கேற்ற இந்திய அணி 2 போட்டிகளும் வெற்றி 4 புள்ளிகளோடு முதலாம் இடத்தையும், பாகிஸ்தான் அணி 2 போட்டிகளில் பங்கேற்று 2 போட்டிகள் 1 போட்டி வெற்றி 1 போட்டி தோல்வி 2 புள்ளிகளோடும் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. பங்களாதேஷ் அணி 2 போட்டிகளில் பங்கேற்று 1 போட்டியில் வெற்றி 1 தோல்வி 1 போட்டியில் தோல்வி அடங்கலாக 2 புள்ளிகளோடும் 3ஆம் இடத்தில் இருக்கிறது.
இலங்கை அணி தான் பங்கேற்ற 2 போட்டிகளும் தோல்வியடைந்து எந்தவிதமான புள்ளிகள் இல்லாமல் 4ஆம் இடத்தில் தள்ளப்பட்டு இந்த போட்டி தொடர்ந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் விரைவாக 75 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அபிஷேக் சர்மா இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான போட்டி பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி அரையிறுதிப் போட்டியாகவே கணிக்கப்படுகிறது. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறார்களோ அந்த அணி இறுதிப் போட்டியில் இந்திய அணியை சந்திக்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி சொல்வது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.